ஒரு சபையினுடைய தரம், ஒரு சபையினுடைய குவாலிட்டியை அதனுடைய ஆராதனையிலே நம்ம பார்த்துடலாம். ஆராதனை எதற்கு செய்யப்படுகிறது, யாருக்கு செய்யப்படுகிறது, என்ன விதத்திலே செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வச்சா நம்ம பார்த்துடலாம். நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஏறத்தாழ 46 வருடங்கள் ஆகிறது. 46 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களில் பல சபைகளை பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஆராதனை என்ற பெயரிலே பல கலப்பான காரியங்கள் சபைக்குள்ளே கூட அல்லது கான்செப்ட் என்ற பெயரில் வெளி இடங்களில் கூட நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பக்தி உணர்வே வருவதில்லை. உங்கள் சபை ஆராதனை பார்க்கும்போது அதில் தேவனுடைய அபிஷேகம், நடத்தினவர்கள் வயசான ஆட்கள் கிடையாது, வாலிபர்கள் இந்த மாதிரி ஆராதனை நடத்துவதை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு செயலாக இருக்கிறது. நம்ம பல இடங்களில் போய் பார்க்கும்போது ஆராதனை என்ற பெயரில் பல குழப்பமான காரியங்கள். சர்ச்சில் தான் இருக்கிறோமா, பப்பில் என்ன வந்துட்டோமான்னு நமக்கு பயமாக இருக்கும். அவங்க பண்ணுற காரியங்கள், அதில் பண்ணக்கூடிய அந்த கிம்மிக்ஸ் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, லைட்டை போடுவது, புகை விடுறது, அவர்கள் ஆடுவது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடுவது, போதையில் ஆடுற மாதிரி ஆடுவது, கேட்டிங்கன்னா ஆவியில் நாங்கள் ஆடுகிறோம், நடனம் ஆடுகிறோம் என்று சொல்வது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது என்ன நடக்குது, இது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை. நான் தேவனிடத்தில் இந்த காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கேட்டபோது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் தேவன் இந்த உலகத்தில் அல்லது எந்த இடத்துலையும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் மாத்திரமில்லை, கர்த்தருடைய சுபாவத்தையும் அது நமக்கு காமிக்குது. ஒரு நல்ல ஆராதனை இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வந்து நிற்க முடியும். தேவனை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு ஆராதனை இருந்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் பாருங்கள், ஆராதனைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. பரலோகத்தில் இரவு பகல் எப்பொழுதும் வாய் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் ஆராதனைக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாத்தானுக்கு என்னன்னா, இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்குவதற்கும் ஏறுவதற்குமான இடங்கள், கர்த்தர் தங்குவதற்கான காரியங்கள், ஒரு நல்ல ஆராதனைகள் இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர் கிரியை செய்ய முடியும். சாத்தான் என்ன செய்கிறான், ஆராதனை கெடுத்துட்டா, ஆராதனை மாதிரி தெரியணும், ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஆராதனை கெடுத்துட்டா அந்த இடத்துல கர்த்தர் வந்து இருக்க மாட்டார். நமக்கு பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல முடியெல்லாம் வெட்டி காதில் கடுக்கன்லாம் போட்டு ஆடும்போது நமக்கு நல்லா இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆராதனையை கெடுத்து விட்டால் கர்த்தர் அந்த இடத்துல வர முடியாது. ஒரு அருவருப்பான இடத்துல கர்த்தர் வந்து நிற்க முடியாது. அதனாலே மிக தந்திரமாக கர்த்தர் இறங்கி வரக்கூடாதபடிக்கு ஆராதனை கதவுகளை அடைப்பதும் ஆராதனை முறைகளை கெடுப்பதும் கடைசி காலத்திலே சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. ஒரு தப்பான ஆராதனை செய்கிற இடத்துல நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட முடியாது. ஏன்னா தேவன் தன்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர முடியும். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ பூமியிலே மனிதர்கள் ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் அவர்கள் நடுவில் இறங்கி வந்து அவர்கள் நடுவிலே வாசம் செய்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆராதனைகளுக்கு நடுவிலே, துதிக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர் என்று வேறொரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை வச்சு பார்த்தா சாத்தான் பார்க்குறான், கர்த்தர் அடிக்கடி பூமிக்கு இறங்கி வரவும் தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே தங்கவும் அவர் பரலோகத்தினுடைய வாசனை நுகரவும் இந்த ஆராதனை என்ற ஒன்று தானே வழியாக இருக்குது. இந்த ஆராதனை அருவருப்பாக மாற்றிட்டா, இந்த ஆராதனையை துர்க்கந்தம் வீசுகிறதாக மாற்றிட்டா, இந்த ஆராதனை தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் மாற்றிட்டா, ஜனங்கள் வெளிப்பார்வையிலே ஆராதனை என்று நினைத்து அவர்கள் வெளி தோற்றத்திலே சந்தோஷம் அடைவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தர் வர முடியாமல் ஒரு கேட்டை போட்டுடலாம் என்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு
நான் அந்த கடைசி காலத்தில் ஆலோசனையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்கள் சபையில் நல்லா தான் ஆராதிக்கிறீங்க, நம்முடைய சபையிலே ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறீர்கள். வாலிப தம்பிமார் கூட எல்லை மீறாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறாங்க, நல்லது. ஆனால் நீங்கள் வெளி இடங்களில் போய் ஆராதனைகளிலே கலந்து கொள்ள நேரும் போது, ஒரு பெரிய கான்சர்ட் நடத்துகிறாங்க, புகை போடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சபையிலிருந்து வெளியே போய் கண்ட இடத்துல ஆராதனைகளுக்குள்ளே கடந்து போகும்போது ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனுடைய தொடுதலை அல்ல, சத்துருவினுடைய கிரியைகளை நம்ம எடுத்துக்கொண்டு வர நேர்ந்து விடும். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கணும். ஒரு ஆராதனை நிதானித்து பார்க்க நமக்கு தெரியணும். இந்த ஆராதனையை தேவன் விரும்புவாரா? இந்த ஆராதனை நடுவிலே கர்த்தர் உலாவுவாரா? இந்த ஆராதனை செய்கிற மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போ சொல்கிறாங்க, என்னையா கிறிஸ்தவ பாட்டு. நான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது. இப்போ இருக்கிற வாலிப தம்பி வந்து வாருமையா போதகரே, அது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டு. அந்த பாட்டை மறக்காம பாடி கர்த்தரை அது ஆராதனை பாடலாக பாடி ஆராதிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, என்னையா கிறிஸ்தவ பாட்டு, ஒரே மாதிரி பீட்டு, ஒன்று 3/4 அல்லது 4/4, இவ்வளவுதான். அதுக்குள்ளேயே இந்த பாடல்கள் முடங்கி இருக்கிறது, அர்த்தமும் அதே தான், வருகிறார் போகிறார்னு. அதை விட நல்ல கருத்துக்கள் சினிமா பாட்டில் இருக்குது. அவன் பாருங்க, எவ்வளவு தத்துவ பாட்டு, எவ்வளவு பாடல்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புது கலாச்சாரம் சபைகளுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் நம்ம வந்து சினிமா பாடலை பாடி கர்த்தரை ஆராதனை செய்தால் என்ன? அதில் நல்ல கருத்துக்கள் இல்லையா? அதில் சொல்லப்படுகிற தத்துவங்கள், சத்தியங்கள், அதுக்கு வேற மாதிரி நீங்கள் அர்த்தம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல அர்த்தம் தானே வருது. ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவர் பாடி வர்ணித்து பாடுவதை இயேசுவையும் உங்களையும் பொருத்தி பாருங்களேன். ஏன் நம்ம அப்படி பொருத்தி பார்க்குற அளவுக்கு நமக்கு துதிகளுக்கு பஞ்சமாக இருக்குது? பரலோகத்தில் யாராவது சினிமா பாடலை பாடி நல்லா தான் இருக்குன்னு பாடுவாங்களா? அப்படி பாடினால் அதை உங்களால் கற்பனை பண்ண முடிகிறதா? தூதர்களெல்லாம் சேர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமா வந்திருக்கு, வாங்க அதில் இருக்க பாட்டு நல்லா இருக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லுவதை கற்பனையிலையாவது உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? லாஜிக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், கற்பனையிலே நினச்சி பார்க்க முடியுமா? அப்படி பரலோகத்தில் தூதர் பாடினால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? கர்த்தர் அவ்வளோதான், சாத்தான தள்ள மாதிரி தள்ளி விட்டுருவார், போடா வெளியே. அப்போ இன்னைக்கு ஒரு ஆராதனை கலப்பி என்பது சாதாரண விஷயம் அல்ல, விஷம். கர்த்தரை வரவிடாமல் தடை செய்து வேற ஒரு ஆவியை உள்ளே கொண்டு வந்து, கர்த்தர் மாதிரியே கிரியை செய்கிற ஆவி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஒளியின் தூதன் என்பவன் பிசாசு அல்ல, அந்த ஒளியின் தூதன் மாதிரி ஒரு வேஷத்தை அவன் அணிந்து கொண்டு அந்நிய பாஷை பேசுவான், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், உங்களை கர்த்தர் குணமாக்குகிறார் தொட்டு குணமாக்குவான், ஜனங்கள் கீழே விழுவாங்க, ஆவிலே நிறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கனியும் இருக்காது. அப்போ கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை பெறணும்னா, கர்த்தர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, ஆராதனை என்பது மிக முக்கியமானது. அதனால சபையில் வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் வைக்கிறது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, வெறும் பிரசங்கம் மாத்திரம் வைக்கிறாங்களா? வாங்க நான் உங்களுக்கு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரி நடத்திட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அனுப்புறேன் சொல்கிறாங்களா? பாருங்க, ஆராதனைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஆராதனை கர்த்தருக்கு பிரியம். ஆராதிக்கப்படுகிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஆராதிக்கிற ஒரு நடுவிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் துதிகளுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர். அவர் தம் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தரை வரவேற்று கர்த்தருக்கு அவர் இங்கே நின்று நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சூழ்நிலையை அவருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்பதான் அவர் வர முடியும், அப்பதான் அவர் அந்த இடத்துல வந்து நிற்க முடியும், கொஞ்ச நேரம் நிலைச்சு நின்று உங்களை பார்க்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆராதனை என்ற கதவை நீங்க அடைச்சு போட்டீங்கன்னா கர்த்தர் வர முடியாது. கர்த்தர் மாதிரி வேறொருவர் வேதத்தில் சொல்லுதே, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. இயேசு தான், ஆனால் வேறொரு இயேசு. நம்ம இயேசுக்கும் வேறொரு இயேசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்.
வேறொரு இயேசு எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவார். சினிமா பாட்டு தானே, வா நானும் சேர்ந்து ஆடுறேன் பார். யார்? வேறொரு இயேசு. காணிக்க போட்டால் மாத்திரம் போதும் தம்பி, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு வெளி தேசத்தில் இருக்கிற ஒரு தமிழ் சபை, அந்த போதகர் பேசுகிற ஒரு கிளிப்பிங் என் நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, குடிக்கிறியா குடி, ஆனால் சர்ச்சுக்கு வந்துரு. போதைப் பொருள்களை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் பாஸ்டரு? அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் சபைக்கு வந்தால் போதும், குடிச்சிட்டு வரணும், வாயா வந்து உட்காரு, குடிச்சிட்டு வந்து உட்காரு. வேறு விதமான முறையற்ற பாலியல் பழக்க வழக்கங்கள் இருக்கா? தைரியமாக வாங்க, வந்து காணிக்கை போட்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்றும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். சபைக்கு வாங்க, யூடியூப்பில் இருக்கு பாருங்க. சபைக்கு வாங்க, சபை நிறைஞ்சா போதும், சபைக்குள்ளே நீங்கள் வந்தால் போதும், வந்து உட்கார்ந்தா போதும். இப்படிப்பட்டவர்களை மனம் மாற்றி உள்ள இப்படிப்பட்டவர்களை சபைக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சு யாருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு முறையான ஆராதனைக்கு நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வர முடியும். ஒரு முறையான தொழுது கொள்ளுதல் நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வர முடியும். இந்த சபைக்குள்ளே நான் நுழைந்த போதே அறிந்து கொண்டேன், இது தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொண்ட ஒரு சபை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்ற பாரம் கொண்ட ஒரு சபை. அவங்க ரொம்ப நேரம் பிரசங்கம்னு அவசியம் இல்லை. நான் பாஸ்டர் இப்போ தான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஆவியில் டிசைன் பண்ணக்கூடிய தெரியும். எங்களுக்கு ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போதே தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது, போதகர் எப்படி இருக்கிறாரு, இதில் ஆராதனை ஒழுங்கு முறைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் தங்கள் விசுவாசி வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எந்த அளவுக்கு வளரணுமா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையணும். அதுக்காகத்தான் உபவாச ஜெபம், அதற்காகத்தான் ஒவ்வொரு பார்ட்டாக ஜெபம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் அவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுதே உங்கள் மேலே எவ்வளவு கரிசனம் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் வளர வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறார்கள் என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆராதனைகள் தேவனுக்கு செய்யப்பட வேண்டும். ஆராதனை தேவனுக்கு செய்யப்படணும். மற்றது பாருங்க, பிரசங்கம் நான் பண்ணுறேன், இது நான் தேவனுக்கு பிரசங்கம் பண்ணலை. ஆண்டவர் உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவரே, குறிப்பு நோட்டில் குறிச்சுக்கங்க. ஆண்டவரே, அது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை இருதயத்தில் சுத்தம்னா எப்பா முதல்ல வாயை மூடு, எனக்கே பிரசங்கமாம்பாங்க. இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு பேர் அதிக பிரசங்கம், அதிக பிரசங்கி. ஆண்டவருக்கே சுவிசேஷம் சொன்ன ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்கள காட்டவா உங்களுக்கு? இயேசு ஒரு முறை அவருடைய சீஷர்கள் எம்மாவு என்ற ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு சில நேரத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிறவார். இயேசு அவர்களோட கூட ஒரு வயதான பெரியவர் மாதிரி, உயிர் தெழுந்து விட்டார், அவர் மாதிரி ஒரு வயசான பெரியவர் மாதிரி சேர்ந்துக்கிட்டார். இவங்க சீஷர்கள் இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறாங்க. அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி, நீங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளவு சீரியஸாக பேசுகிறீங்களப்பா, என்ன பேசுகிறீங்கன்னு கர்த்தர் கேட்டார். உடனே உமக்கு நடந்தது தெரியாதா? எருசலேமிலே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனுஷனாக அவதரித்து 33 வருஷம் நம்மோடு கூட வாழ்ந்து 33 வருஷம் கடைசியில் அவர் நமக்காக ஊழியம் செய்து அவரை கொண்டு போய் பாவி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. இவர் அவருடைய ரியாக்ஷன், ஓ அப்படியா, எப்போ? இப்போ தான், கொஞ்ச நாள் தான் ஆகிறது. அவர் எவ்வளோ அற்புதம் செய்தார். அப்படியா, என்ன அற்புதம் செய்தார்? கண்ணு தெரியாதவன் வந்தான், கையை வச்சாரு, உடனே கண் பார்வையை பெற்றான். நடக்க முடியாது, நாங்கள் பார்த்தோம் ஐயா. அப்படியா, நீ என்ன பார்த்த? அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் நமக்காக வந்து இந்த உலகத்திலே அவர் கடவுள் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் சிலுவையிலே அறையப்படும் போது தப்பிச்சு போயிருக்கலாமே கேட்டிருப்பாரு. இல்லை இல்லை, அவர் வந்ததே மரிப்பதற்காகத்தான். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நமக்கு மீட்பை கொண்டு வரும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார்னு சொல்லி இயேசுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசுக்கு சுவிசேஷம். இயேசு ஒன்றுமே கேட்கல, அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொன்னார். சின்ன சின்ன கேள்வி கேட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தங்க வேண்டிய இடம் வந்தது.
அவர் அப்பால் போகிறவர் போல காணப்பட்டார். சரி தம்பி, பத்திரமா இருங்க, நான் போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, வயசான இந்த காலத்தில் இருட்டில் நாங்கள் இவ்வளோ நேரம் துணையாக வந்தோம், நீங்கள் தனியாக எங்கே போகிறீங்க? இன்று இரவு எங்களோட தங்குங்க வாங்கன்னு சொன்னாங்க. இரவில் இயேசு அவர்களோட தங்கினார். அவர் வழக்கத்தின்படி சாப்பிட்ற நேரம் வந்தது. அப்பத்தை எடுத்து பிட்டார். அந்த ஸ்டைலை பார்த்தோன்னே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இயேசுதான் இது. உடனே காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து இயேசு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்பதை கண்டார்கள். எப்பவுமே வேத வசனமாகிய அப்பம் எங்கே பிற்கப்படுகிறதோ அதை நீங்கள் பிற்கப்பட்ட அப்பத்தை, அதை வியாக்கியானம், அதனுடைய அர்த்தம், இதெல்லாம் சொல்லி அந்த அப்பம் பிற்கப்பட்டு அதை உங்கள் கையிலே வாங்கினா உண்மையிலே கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். உங்கள் பக்கத்திலே நிற்கிற கர்த்தரை நீங்கள் முகமுகமாக பார்ப்பீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை கேட்டால், அந்த அப்பத்தை பிக்க வேண்டிய விதத்தில் பிக்கணும். அப்போ இயேசு, எல்லாரும் தான் அப்பம் பிட்கிறார்கள், இயேசு அப்பம் பிட்டார் பாருங்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ இவர்களுக்கு ஆச்சரியம், இவருக்கு அவ்வளோ நேரம் சுவிசேஷம் சொன்னோம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இயேசு ஆரம்பத்திலே நான் இயேசு தான் சொல்லியிருக்கலாமே, ஏன் உங்க கூடயே வந்தார், ஏன் சுவிசேஷம் சொன்னாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசு இனி இவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது சரியா சொல்றாங்களா அல்லது எதையாவது கூட்டி குறைச்சி சொல்றாங்களான்னு டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறார். அவர்களை தனக்கே சுவிசேஷம் சொல்ல வைத்து எதையாவது இடத்துல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுகிறோம் பேர் வழி என்று கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுறோம் உற்சாகத்தில். அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இப்படி வந்தது, அப்படி வந்ததுன்னு. சுவிசேஷம் சொல்ல வரும்போது கூட சிலர் அதை கூட்டி குறைச்சி பேசிடுவாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், சரியா சுவிசேஷம் சொல்லுவாங்களா, எதையும் கூட்டி குறைச்சி பேசிடுவாங்களா, தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லிடுவாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் அவர் நம்மை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வந்திருக்கிறார். அப்போ இயேசுவுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஒரு சபையில் பாருங்கள், பிரசங்க நேரம் இருக்கிறது, உங்களுக்கு செய்கிற ஜெப நேரம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், ஆராதனை செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது. காணிக்கையும் ஆராதனையிலே ஒரு பங்கு, ஒரு பகுதி. அது ரெண்டு தான் நம்ம கர்த்தருக்கு செய்கிறோம். நான் உங்களுக்கு செய்கிற என்னுடைய சர்வீஸில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அதில் சின்ன சின்ன தப்பு வந்துருச்சுன்னா கூட மன்னித்து விடலாம். சின்ன சின்ன தப்பு கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா மன்னிச்சிடலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் மாத்திரம், கர்த்தருக்கு செய்கிற விஷயத்தில் மாத்திரம் எந்த தவறுமே வந்துடக்கூடாது. ஏன்னா இது தேவனுக்கு கொடுக்குறோம். ஒரு பெரியவருக்கு, ஒரு உயர்ந்தவருக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறோன்னு சொன்னால் அதோடைய குவாலிட்டி அப்படி இருக்கணும். அப்போ கடவுளுக்கு நம்ம செலுத்துகிற காரியம் ஆராதனை. ஒரு கூட்டத்திலையும் சரி, ஒரு சபையிலையும் சரி, தேவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு காரியம், ஒரு காணிக்கை என்பது ஆராதனை. அதில் குறை இருக்கக்கூடாது. இதில் போய் நம்ம சினிமா பாட்டை கொண்டாந்து போடுறோம், அதெல்லாம் வைக்கிறோன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லுகிறது, சபையிலே ஆராதனையில் அந்நிய அக்னியை கொண்டாந்துடக்கூடாதான். அந்நிய அக்னியை கொண்டு வந்தால் தேவனுடைய சாபம் வந்துடும் சபையில். அக்னியில் என்னங்க அந்நிய அக்னி, நம்ம சொந்த அக்னின்னு இது என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. தேவாலயம், எருசலேம் தேவாலயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆலயத்தில் நெருப்பை பயன்படுத்துவதற்கான நெருப்பை ஆசாரியர்கள் எல்லாம் இருந்து அதற்கு சில சடங்காச்சாரங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணி, ஆராதனை பண்ணி, அதை பரிசுத்தம் பண்ணி, ஒரு இடத்துல எப்பொழுதும் அணையாது இருக்கிற நெருப்பை ஏற்றி வைப்பாங்க. அது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பெரிய சட்டி மாதிரி இருக்கும், அதில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அணையா விளக்கு, தீ எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் குறையும் போது அதில் கொண்டு வந்து விறகுகளை போடுவதற்கு, அதை எரியூட்டுவதற்குன்னு தனியாக ஆசாரியர்கள் இருப்பாங்க. அவர்கள் அதை எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தேவாலயத்திலே பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும், தகன பலிகள் செலுத்தணும். எந்த காரியத்திற்கும் வெளியே இருந்து நெருப்பை எடுக்கவே மாட்டாங்க. இந்த உள்ளே பிரதிஷ்டை பண்ண நெருப்பு இருக்கு பாருங்க, ஆசாரியர்கள், தீர்க்கர்கள், தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி எழுப்பின அந்த அணையாத நெருப்பு இருக்கு பாருங்க, அதை கொண்டு வந்து தான் தேவாலயத்தில் பயன்படுத்தப்படுகிற எல்லா நெருப்பு சம்பந்தமான காரியங்களுக்கும் அந்த தீயைத்தான் பயன்படுத்துவாங்க. ஒருவேளை அஜாக்கிரதையினால அந்த நெருப்பு அணைந்து போய்விட்டால்
இன்னைக்கு நம்ம தகன பலி செலுத்தணுமே, என்ன செய்வது என்று பக்கத்து வீட்டில் போய் தீ கடன் வாங்கக்கூடாது. வெளியே நீங்களா ஒரு தீயை உண்டாக்கி கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. கர்த்தருக்கு அது அருவருப்பு. வேதம் சொல்லுகிறது, அந்நிய அக்னியை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்ப நமக்குன்னு ஒரு அக்னி இருக்கு, இதுதான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆராதனையில் நம்ம பாடுறதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க அந்நிய இடத்துல போய் அந்நியர்கள் வைத்திருக்கிற காரியத்தை போய் அந்த அந்நிய நெருப்பை எடுத்துக்கொண்டு இதனுடைய அர்த்தம் நல்லா இருக்கு, இதை பாடும்போது சந்தோஷமா இருக்குன்னு உள்ள கொண்டாந்து பத்த வச்சா கர்த்தருடைய சாபம் இறங்கும். ஆராதனையில மாத்திரம் கலப்போறக்கூடாது. அது கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஆராதனை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. அதுல எப்படி கலப்பு உள்ள வச்சு கொடுக்கலாம்? எப்படி தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பை எப்படி நம்ம கொடுக்கலாம்? ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆராதனை விஷயத்துல. பூமியிலே ஆராதனைகள் ஒழுங்கா இருக்கும்போது தான் கர்த்தர் பூமிக்கு இறங்கவும் ஏறவும் முடியும். இப்போ ஒரு தீவிர கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனை முறைகளை அருவருப்பானதாய் மாற்றி கொண்டிருக்கிறது. பல சபைகள் அதில் இழுப்புண்டு போகின்றன. அதை பார்த்துட்டு இப்படிலாம் செஞ்சா தான் ஜனங்கள் வருவார்கள் என்று அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆராதனை விஷயத்தில் நீங்க வைராக்கியமா இருக்கணும். உங்க சபையில பிரச்சனை இல்லை, நீங்க வெளியே கண்ட இடத்துல போய் ஏதாவது ஆராதனை முறைகளில் போய் நான் கலந்து கொள்கிறேன் என்று கர்த்தர் விரும்பாத ஆராதனைகள், மாம்சத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுன்னு நீங்க அந்த ஆராதனை முறைகளில் போய் பங்கு பெறக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஆராதனை என்பது தேவனுக்கு நம்ம செய்வது. ஆராதனை மனிதருக்காக செய்யப்படுவது அல்ல, மனிதரை பிரியப்படுத்தவும் செய்யப்படுவது அல்ல. மனுஷனுக்கு அப்பதான் மனிதர்களுக்கு அது பிரியம். அப்போ மனுஷருக்கு நாங்கள் செய்யலை, நாங்கள் பாடுறது மனுஷருக்கு இல்லை, அதை தேவன் பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு அது சுகந்த வாசனை உள்ள பலியாக செலுத்தப்படணும். சில வருடங்களுக்கு முன்னால அப்பதான் அந்த புது கலாச்சாரம் ஆராதனை முறைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா மேடையில் டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் அதை ஆரம்பித்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஊழியக்கார தம்பி, நான் வெளி தேசத்தில் துபாயில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் போய் தங்கி இருக்கிறோம். என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் அவர் இருந்தார். அவர் வேற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். என்னை பார்த்தோடனே, அண்ணன் இன்னைக்கு ராத்திரி நான் உங்கள் கூட சாப்பிடணும், நீங்கள் என் ரூமுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அவருடைய ஆராதனை முறை கான்செப்டில் முழுசும் பார்த்தீங்கன்னா பப்பு மாதிரி தான் இருக்கும். டான்ஸு, பாட்டு, புகை விடுறது, இதெல்லாம் வைத்து சத்தம் போடுவது, விசில் அடிப்பது, கர்ச்சிஃபை தூக்கி எறிவது, மண்ணள்ளி தூவுவது, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். வேற லெவலு. அதை பார்த்துட்டு நான் உடனே சரி, அவர் அவ்வளோ தூரம் வற்புறுத்தி கூடும்போது என்ன செய்வது, அவரோட பேசி கொண்டிருந்த போது கேட்டேன், தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், நான் வயசானவன், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போன தலைமுறையை சேர்ந்தவங்க, இப்போ இந்த புதுசாக அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டாடுறீங்களே, இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இது எதுக்கு? வேறு மாதிரி ஒரு ஆராதனை முறைகளை வைத்து நீங்கள் கான்செப்ட் நடத்துகிறீங்க, பப்பில் இருக்க மாதிரி கொண்டாடுறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி சொன்னார், இல்லைன்னு இப்படி ஆராதனை பண்ணாதான் வாலிபர்கள் திரளாக சபைக்கு வருவாங்க, வாலிபர்களை ஈர்ப்பதற்கு தான் இந்த மாதிரி ஆராதனை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இப்படி ஈர்க்கப்பட்ட வாலிபர்களை சபையில் வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். இது இப்படி காரியங்களை வச்சு ஈர்த்தீங்கன்னா குப்பை கூலமெல்லாம் உள்ளே வந்துடும். சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் குப்பை கூலமெல்லாம் வந்துடும். ஒருவன் சபைக்குள்ளே ஈர்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்லுகிறார். என் சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அதான ஒரிஜினல் மெத்தடு. ஆண்டவர் என்ன சொல்ல பாரு, சிலுவை உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் ஈர்த்து கொள்ளுவேன், இழுத்து கொள்ளுவேன். அவங்க தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்காக உள்ளே வர்றவங்க. மற்றவர்கள் மாம்சத்தில் ஒரு சுகம் இருக்கு, மாம்சத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு என்பதற்காக வருகிற கூட்டம். இது அவர் சொன்ன வெரி வேர்டு. அவர் சொன்ன அந்த வார்த்தை வாலிபர்களை இழுப்பதற்காக. அவங்க பாருங்க, எங்கெங்கயோ பப்பில் போறாங்க, நாசமாக போறாங்க, அது செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அவர்களை இழுப்பதற்கு தான் அவர்கள் மாதிரியே நாங்களும் பாடி ஆராதிக்கிறோம். அப்போ குடிக்காரில் ஈர்ப்பண்ணா என்ன செய்வீங்க? ஆளுக்கு ஒரு பாட்டில் அடிப்பீங்களா?
போதை பொருளை சாப்பிட்றவங்களை ஈர்க்கணும்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பஃப் இழுப்பீங்களா உள்ள? என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பது இதுவா? அப்போ ஆராதனை என்பது மனிதர்களுக்கு செய்வதல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தவும் செய்வதல்ல. நீ பாடுற பாட்டெல்லாம் பழைய பாட்டாக இருக்க பிரதர், தூக்கம் வருதே. உனக்கா நான் பாடுறேன்? என்னை உண்டாக்கின தேவன் விரும்புகிறதை நான் செய்கிறேன். என் தேவன் அதன் நடுவில் தான் உலாவுவார். உனக்கு பிடிக்கும் பிடிக்கல, அது எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் எல்லாம் முறையெல்லாம் மாறி போச்சு. மாறட்டும். என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அநேக இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால், ஏறத்தாழ ஒரு 20-22 வருஷம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆராதனை குழப்பங்கள் இந்தியாவுக்குள்ளே இன்னும் அதிகமாக வராத ஒரு காலகட்டம். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 70% பேர் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ பாஸ்ரால் உள்ளே போன மாதிரி கடையெல்லாம் மூடி இருக்கும். அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிடி, அந்த வீடியோக்கள் இதுதான் வச்சுருப்பாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய மத சம்பந்தமான புத்தகங்கள் விற்கிற ஒரு கடை வச்சுருந்தார். ரொம்ப பெரிய, நான் பார்த்தா வந்து பேசுவார், மத சம்பந்தமான காரியங்களை என்கிட்ட அவர் சொல்லுவார், நான் அவருக்கு சொல்லுவேன். ஒரு நண்பர் ஒரு நாள் நான் அங்கே போய் கொண்டிருந்த போது என்னை அவசரமாக பார்த்து கூப்பிட்டார். பிரதர், பாஸ்டர் கொஞ்ச நேரம் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உள்ளே வாங்க, கடைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு சிடி ஒன்றை போட்டு அதை திரையிலே எனக்கு காண்பித்தார். நல்லா பார்த்தீங்கன்னா அது பப்பான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ப்ளூ கலரில் லைட்டு, சோப்பு கலரில் லைட்டு, உடையெல்லாம் பாதி பாதி உடை இருக்குது. ஒரு மாதிரி பளபளப்பான உடைகள் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உடைகள். ஆண்களும் பெண்களும் ஓ ஓ ஓன்னு ஆடுறாங்க, கத்திட்டு ஆடுறாங்க. ஆடும்போது எனக்கு இதை எதுக்கு நமக்கு காமிக்கிறாருன்னு நினச்சேன் நான். நீங்கள் நல்லா கவனிங்கன்னு சொன்னார். நல்லா கவனிச்சா இடையிடையில ஜீசஸ்ன்னு கத்துறான், அல்லேலியாங்கிறான். எனக்கு அப்போ தான் புரியுது இது என்னதுன்னு பார்த்தா, ஒரு சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை. அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச்சில் நடக்கிற ஆராதனை. ஆண்களும் பெண்களும் குதித்து ஆடி எந்த வித்தியாசம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. இந்த நண்பர், முஸ்லீம் நண்பர் என்கிட்ட கேட்டார், இஸ்லாமிய நண்பர், இது என்னதுன்னு கேட்டார். உங்கள் சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை, இது என்னன்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் நான் கடினமாக சொல்லலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்துவிட்ட போய் என்ன சொல்கிறது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இல்லை பிரதர், இது ஆராதனை சபையில், ஏன் இப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். வேறு எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் பதில் இல்லை, நான் சரியாக மாட்டிக்கொண்டேன். உடனே நான் சொன்னேன், இப்போ இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி ஆராதனையில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டாந்துருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதற்கு அவர் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? கடவுளுக்கு செலுத்துகிற ஆராதனையை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நாங்கள் இஸ்லாமியர்கள் ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் ஒரே மெத்தடில் தான் ஆராதிக்கணும். அவர்கள் வந்து வாயெல்லாம் கழுவி, தன் காது மடல்களை கழுவி, முழங்காலில் நின்று, நெற்றி தரையில் பட. நல்ல இஸ்லாமியர்களை பாருங்கள், ஒரு தழும்பு இருக்கும், முழங்காலில் நின்று இப்படித்தான் ஆராதிக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்களோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படித்தான் ஆராதிக்கிறோம். அதில் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. பல நூற்றாண்டுகளாக அப்படித்தான் ஆராதிக்கிறோம். கடவுளை ஆராதிக்கிற மெத்தடில், முறையில் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது தெரியுமா? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா உங்களுக்கு? காலம் மாறும்போது உன்னை ஆராதனையை மாற்றிக்கலாம் தம்பி. கர்த்தர் யாருக்கு அப்படி அதிகாரத்தை கொடுத்தாரு? அப்போ அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இது பரலோகத்தினுடைய சாயலாக இருக்குமா அந்த ஆராதனை? அதனால் ஆராதனைகளிலே நம்ம கவனமாக இருக்கணும். அது சொல்கிறது லாஜிக் மாதிரி இருக்கே, பழைய காலத்து பாட்டை போட்டு தூக்கம் வருதுங்க. உன்னை தூங்க விடாமல் வைப்பதற்காக நம்ம ஆராதனை பண்ணுகிறோம். மாம்சத்தில் ஒரு உற்சாகமே இல்லைங்க. உங்களை உற்சாகப்படுத்த ஆராதிக்கலை, தேவனுக்கு செலுத்துவதற்கு நம்ம ஆராதிக்கிறோம். தேவனை கனப்படுத்துவதற்கு ஆராதிக்கிறோம். தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆராதிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆராதனைக்கு வேதத்தில்
ஒரு தொழுகை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பலி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே ஆராதனை குறிக்கக்கூடிய காரியங்கள் தான். அப்போ நாம் செய்யக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்ன? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, சில காரியங்களை இதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னா அவருக்கு என்ன பிரியமோ அதைத்தான் கொடுக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.